பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி வீட்ல பண்றதெல்லாம் புடிக்காம, இங்க ராதிகாவும், ராதிகாவோட அம்மா கமலாவும் சேர்ந்துட்டு, இங்க ஈஸ்வரிக்கு சரியான பதிலடி குடுத்தா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க ராதிகா வந்துட்டு ரூம்ல தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஈஸ்வரி அத்தை வந்துட்டு, மயு சின்ன பொண்ணு. அவகிட்ட வந்து இப்படிலாம் பேசிறக் கூடாது. கோபி வந்துட்டு உங்க அப்பா இல்ல. கோபி வந்துட்டு இனியாக்கும், செழியனுக்கும், ஏழுக்கு மட்டும் தான் அப்பா அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி மயு கிட்ட சொன்னத நெனச்சு, இங்க ராதிகா தனியா ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு தனியா உட்காந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்க ராதிகாவுக்கு தோணுது, இதுக்கு மேலயே வந்துட்டு அசிங்கப்பட்டது இவங்க கூட இருக்கணுமா? கோபி வேற இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. கோபி புரிஞ்சுக்காம என்னையும் மைய கூட்டிட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்காரு. மைய சின்ன பொண்ணு கூட பார்க்காம ஈஸ்வரி அப்படி பேசிட்டு இருக்காங்க. அவ மனசு எப்படி கஷ்டப்பட்டுருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகாக்கு இன்னொரு யோசனை வருது. அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க வர வைப்போம். அவங்ககிட்ட பேசுனா எல்லாம் சரியாகும் அப்படி சொல்லிட்டு, இங்க ராதிகா வந்துட்டு கமலா கால் பண்றாங்க. கமலா கால் பண்ணிட்டு, "அம்மா இன்னைக்கு கொஞ்சம் என்ன பார்க்கறதுக்கோசரம் இங்க பாக்கியா வீட்டுக்கு வரீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கேட்க, உடனே இங்க கமலா வந்துட்டு, "ஏன் ராதிகா ஏதாவது பிரச்சனையா?" அப்படி கேட்கவும், "பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. உன்ன பார்க்கணும் போல இருக்கு. நீ கிளம்பி வரியா பாக்கியா வீட்டுக்கு?" அப்படின்னு சொல்லவும், அங்க கமலா வந்துட்டு, "சரி ராதிகா நான் வரேன் சீக்கிரமா" அப்படி சொல்லிட்டு, இங்க கமலா சொல்லிட்டு கால் வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கமலா வந்துட்டு கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இங்க ராதிகா அங்கிருந்து கீழ இறங்கி வந்துட்டு பாக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க கிச்சன் ரூம்ல. "பாக்கியா என்னதான் இருந்தாலும் ஈஸ்வரி அத்த பேசுனது தப்பு தான். அவங்க மயு கிட்ட சின்ன பொண்ணுன்னு பார்க்காம அவங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்காங்க. கோபி வந்துட்டு உங்க அப்பா இல்ல அப்படிங்கிற மாரிலாம். இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா பாக்கியா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியாவ பார்த்து கேட்க, இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல ராதிகா நான் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டேன். அவங்க கேட்க ஆள் இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. மாமா இருந்த வரைக்கும் அவங்க அவ்வளோ அமைதியா இருந்தாங்க. இப்படிலாம் பேச மாட்டாங்க. இப்ப அவரு இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு என்ன பேச தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா வந்துட்டு அத்தை பேசுனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ராதிகா. உங்க மனசு கஷ்டமா இருந்தா மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்க, உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா நீங்க ஏன் கேட்கறீங்க? அவங்க தானே மய்ய பார்த்து இப்படிலாம் பேசுனாங்க. அவங்களே போயிட்டு மய்ய கிட்ட சாரி கேட்டாலே நிம்மதியா இருக்கும்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, இங்க பாக்கியா வந்துட்டு, "இல்ல ராதிகா அவங்க சாரிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லிட்டு இருக்க, உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "சரி பாக்கியா, அவங்க எப்படி இருந்துட்டு போட்டும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டுருக்கேன்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, இங்க பாக்கியா வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நான் வந்துட்டு இதுக்கு மேலயும் என் பொண்ண கஷ்டப்படுத்த விரும்பல. என் பொண்ணு வந்துட்டு நல்லா இருக்கணும், வாழ்க்கையில எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கோபிய கல்யாணம் பண்ணேன். ஆனா கோபி கல்யாணம் பண்ணிட்டு என்னென்னமோ நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ கோபிய நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகும் ஈஸ்வரி அத்தை வந்துட்டு மய்யு இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மய்யு அவ்வளோ கஷ்டப்படுறா. என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அவ. அவள அப்படி பார்க்கறதுக்கு என்னாலயே முடியல பாக்கியா. அவ இந்த வீட்ல அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ எனக்கோசரம் தான் வந்துட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, டாடி வேணுமே, மம்மி வேணுமே சொல்லிட்டு அவ்வளோ பொறுமையா இருக்கா. அந்த அளவுக்கு பொறுமை கூட அவ்வளோ வயசாகி அவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்லிட்டு இருக்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அதுக்கு எதுக்கு ராதிகா வீட்ட விட்டுலாம் போணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க போயிட்டீங்க அப்டின்னா, திரும்பியும் கோபி உடம்பு சரியில்லாம ஆகலாம்ல. அவருக்கு தானே அது உடம்பு சரியில்லாம ஆகப்போகுது. அதுக்கு எதுக்கு அவர விட்டு நீங்க போணும்னு நெனைக்கிறீங்க? அவரு கூடயே இருக்கலாம்ல. இவங்க பேசுறதெல்லாம் வந்துட்டு நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்லவும், இங்க ராதிகா வந்துட்டு அதெல்லாம் கேட்காம, "இல்ல பாக்கியா, எனக்கு அவர விட வந்துட்டு மயூ தான் முக்கியம். மயூவோட வாழ்க்கைக்கோசம் தான் நான் அவரையே வந்துட்டு என் வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டேன். ஆனா மயூக்கு இப்படி நடக்கும்போது என்னால இதுக்கு மேலயும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்துட்டு எங்க அம்மாவ கால் பண்ணி வர வச்சுட்டுருக்கேன். எங்க அம்மா வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி, இங்க கமலா பார்த்துட்டு இங்க ராதிகா பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "ஏன் பாக்கியா அவங்களே இப்ப வர சொல்றீங்க? இப்ப அவன் வந்தான் அப்படின்னா, அத்தையும் வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போடுவாங்க. இது பெரிய பிரச்சனை தான் ஆகும். இப்ப எதுக்கு அவங்கள வேற கூட்டிட்டு இருக்கீங்க?" அப்படி கேட்கவும், உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவங்ககிட்ட பேசணும். அவங்ககிட்ட பேசினா மட்டும் தான் எனக்கு ஒரு மாரி நிம்மதியாகும்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா சொல்ல, இங்க பாக்கியா வந்துட்டு, "அதுக்கு எதுக்கு ராதிகா நீங்க போயிட்டு அவங்கள வேற வீட்டுக்கு வர வச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு அவங்கள வர வைக்கிறீங்களே" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்ல, இங்க ராதிகா வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நான் அவங்கள வர வச்சதுக்கு முக்கியமான காரணமே நான் அந்த வீட்ட விட்டு போக போறேன். அதனால தான் வந்துட்டு எங்க அம்மா கால் பண்ணி வர வச்சேன்" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா கால் பண்ணி சொன்னது எல்லாத்தையும் இங்க ராதிகா பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்கோம். இத கேட்ட உடனே இங்க பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க கமலா வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துர்றாங்க. இங்க கமலா வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு ராதிகா அப்படிங்கிற மாரி குரல் குடுக்குறாங்க. அப்பதான் அங்க கிச்சன்ல இருந்துட்டு ராதிகாவும், பாக்கியாவும் வந்து வெளியில வராங்க. உடனே இங்க ராதிகா கமலா பார்த்த உடனே அழுதுட்டே கட்டி புடிச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கமலா வந்துட்டு ராதிகாவ பார்த்து கேட்குறாங்க, "இப்ப எதுக்கு ராதிகா அழுவுற? ஏதாவது பிரச்சனையா? நான் தான் ஃபோன்ல கேட்டேன்ல ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ட்டு. "இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்க ராதிகா எதுவுமே சொல்லாம திரும்பி அழுதுட்டே இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு என்ன சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி ரூம்ல இருந்து வெளிய வராங்க.
ஈஸ்வரி அங்கருந்து வெளிய வரவும், இங்க கமலா வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறத இங்க ஈஸ்வரி பாத்துறாங்க. உடனே இங்க ஈஸ்வரி கோவப்பட்டு பாக்கியா கிட்ட கேட்டுருக்காங்க. "பாக்கியா இப்ப இவ எதுக்கு வந்தா? இவளும் வந்துட்டு இவள மாரி இந்த வீட்ல இருக்க போறாளா? இவள எதுக்கு இப்ப வீட்டுக்குள்ள விட்ட? இவள மொதல்ல வெளிய தொரத்து. இந்த ராதிகா வீட்ல இருந்துட்டு பண்ற டார்ச்சர் பத்தாதா? இப்ப இவ வேற வந்துட்டு என்ன தொந்தரவு பண்ண போறாளா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி பேச, உடனே கமலா வந்துட்டு நாங்க யாரையும் வந்துட்டு தொந்தரவு பண்ண வரல. என் பொண்ண வந்துட்டு ராதிகாவ தொந்தரவு பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாரி. அது மட்டும் இல்லாம என் பேத்தி மயு உங்கள என்ன பண்ணா? அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட என்ன பேச தெரியாம அவகிட்ட போயிட்டு அப்படி பேசியிருக்கீங்க. நீங்கலாம் வந்துட்டு இந்த வீட்டோட பெரிய மனுஷன் சொல்லிக்காதீங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா ஈஸ்வரிட்ட சொல்ல, உடனே ஈஸ்வரி கோவப்பட்டு, ஆமா உண்மைய தானே சொன்னேன். என் பையன் கோபி வந்துட்டு அந்த மயுக்கு வந்துட்டு அப்பாவா? என் பையன் வந்துட்டு இனியாக்கும், எழிலுக்கும் செரீனுக்கு மட்டும் தான் அப்பா. அது எப்படி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு போய் என் பையன் கோபி அப்பாவா இருப்பான்? இவள வந்துட்டு கல்யாணம் பண்ணது கோபி பெரிய தப்பு. இவள கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் கோபி இப்ப அனுபவிக்கிறானே! அதெல்லாம் பத்தாதா? உடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த நீங்க என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அவங்க குடும்ப விஷயம் அவங்க பேசிக்கிறாங்க. நீங்க எதுக்கு குறுக்குல போறீங்க? கோபி வந்துட்டு மயுவுக்கு அப்பாவா இருக்காரோ! இல்லையோ! அப்படிங்கிறது 2வது. அவங்க வந்துட்டு இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு மையோட முழு பொறுப்பு வந்துட்டு கோபி கிட்ட தான் இருக்கு. அவரே அவங்கள பார்த்துட்டு போதும். அது அவங்க குடும்ப விஷயம். நீங்க எதுக்கு அதில தலையிடுறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா சொல்ல, இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "நீ நிறுத்து பாக்கியா. எப்ப பாரு இந்த ராதிகா ஆதரவா பேசிட்டு வந்துருவல்ல நீ. இப்ப பாரு அவ நான் ஏதோ சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவள வர வச்சு என்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்பயும் உனக்கு தெரியலையா? இவ எப்படிப்பட்ட சொல்ட்டு. எதனா ஒண்ணு இவளுக்கு வருது அப்படின்னா, கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை ஆக்குவா. அந்த மாரி பிரச்சனை ஆக்கிட்டு தான் வந்துட்டு என் பையன் கோபி வந்துட்டு இந்த நிலைமைக்கு தள்ளிட்டா. இவ பிரச்சனை பண்ணதுக்குன்னே இருக்கிறவ." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகாவ பார்த்து ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் இதுக்கு மேலயும் வந்துட்டு எதுவும் சொல்ல விரும்பல. நான் இந்த வீட்ட விட்டு வெளிய போறேன். எங்க அம்மா வர வச்சதுக்கு காரணமே அதுதான். நான் ஒண்ணும் பிரச்சனை பண்ணதுக்கோசரம் எங்க அம்மா வர வைக்கல." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கமலா பார்த்து சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க ராதிகா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "கோபியோட சந்தோஷத்துக்கும், என் பொண்ணு மையோட சந்தோஷம் தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா என் பொண்ணு மையுக்கே வந்துட்டு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, இந்த அளவுக்கு அவள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா, இதுக்கு மேலயும் வந்து நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. எனக்கு கோபிய விட என் பொண்ணு மயு தான் முக்கியம். எனக்கு மயுக்கோசரம் தான் எல்லாமே பண்ணேன். ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு தலைகீழா நடக்குது அப்படிங்கிறப்போ, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ஈஸ்வரிட்ட சொல்ல, ஈஸ்வரி வந்துட்டு, "பாத்தியா பாத்தியா இவளலாம் போயிட்டு கோபி நம்பிட்டு இருக்கா பாரு. உடனே வந்துட்டு கோபி விட்டு கிளம்பி போறேன்னு சொல்றா பாரு. அவ பொண்ணு தான் முக்கியமா? கோபி முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் வந்துட்டு இந்த கோபிகிட்ட முதலே சொன்னேன். இந்த ராதிகாவ நம்பாத. எப்ப வேணா விட்டு போயிடும்னு சொல்லிட்டு, இப்ப கிளம்புறா பாரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகாவ பத்தி ஈஸ்வரி இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்க ராதிகா வந்துட்டு, "நீங்க என்ன வேணா பேசுங்க. எனக்கு அத பத்தி கவல இல்ல. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அதனால வந்துட்டு நான் இந்த வீட்ட விட்டு கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கிட்ட ராதிகா சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா பாக்கியாட்ட இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "பாக்கியா நீங்க வந்துட்டு என்னையும் மதிச்சு இந்த வீட்ல வந்து இருக்க விட்டீங்க. அது ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பண்ண உதவிய நான் எப்பயும் மறக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "ராதிகா அவங்க தான் அப்படி பேசுனாங்கோசரம், நீங்க எதுக்கு வீட்ட விட்டு வெளிய போறீங்க? இப்ப வேற உங்க அம்மா வேற வர வச்சிருக்கீங்க. அவங்க வேற வந்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க இந்த வீட்ட விட்டு போயே ஆகணுமா?" அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கிட்ட பாக்கியா கேட்க, அதுக்கு ராதிகா வந்துட்டு, "ஆமா பாக்கியா, நான் போய் தான் ஆகணும். அதுக்கு தான் வந்துட்டு எங்க அம்மா வர வச்சிருக்கேன்." அப்படி மாரி சொல்லவும், அப்பதான் இங்க கமலா வந்துட்டு, "நான் என் பொண்ண கூட்டிட்டு போய் நானே பார்த்துக்கிறேன். என் பொண்ணுக்கு யாரும் வேணாம். நான் மட்டும் போதும். நான், என் பொண்ணு மயு நாங்க 3 பேர் இருந்துக்கிறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கமலா வந்துட்டு, ராதிகா, மயு வந்துட்டு வீட்ட விட்டு கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க.